மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி தேர்வு உதவித்தொகை திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள திறமையான மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 12,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்குகிறது. இந்த அரிய வாய்ப்பை தமிழக மாணவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது இந்த வீடியோவில் பார்க்கலாம். NMMS தேர்வு மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் நடத்தப்படும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இதன் நோக்கம் 8ஆம் வகுப்பு படித்து வரும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள திறமையான மாணவர்கள் 10ஆம் வகுப்பு வரையிலும் தங்கள் படிப்பை தொடர்வதை ஊக்குவிப்பதாகும். இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் மாதத்திற்கு 1000 வீதம், வருடத்திற்கு 12,000 உதவித்தொகை வழங்கப்படும். 4 ஆண்டுகளுக்கு மொத்தம் 48,000 உதவித்தொகை பெற முடியும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதுவும் இந்தியாவில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும். அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். தனியார் பள்ளிகள், கேந்திரியா வித்யாலயா பள்ளிகள் மற்றும் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. மாணவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் ஆண்டு வருமானம் 3,50,000 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். 7ஆம் வகுப்பு தேர்வில் குறைந்தபட்சம் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். SC மற்றும் ST பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 5% மதிப்பெண் தளர்வு உண்டு. NMMS தேர்வு 2 பகுதிகளை கொண்டது. மனத்திறன் தேர்வு மற்றும் கல்வித்திறன் தேர்வு. மேட் தேர்வில் பகுத்தறியும் திறன், எண் தொடர்கள், படத்தொடர்கள் போன்ற கேள்விகள் இடம்பெறும். SAT தேர்வில் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் கணித பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். விண்ணப்ப செயல்முறை மற்றும் தேர்வு தேதி குறித்த அறிவிப்புகள் பொதுவாக அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் வெளியாகும். தமிழக பள்ளிக்கல்வித்துறை மூலம் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. ஆர்வமுள்ள மற்றும் தகுதியுள்ள மாணவர்கள் தங்களது பள்ளி ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை பெற்று இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையலாம். https://scihoclapplication.gov.in/applicipom/login மற்றும் அந்தந்த மாநில அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பதிவிறக்கிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும்.